கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவ பண்டிகை பின்வரும் 12ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்திற்கு முன்பதாக நாம் வாசி கேட்ட உபாகமம் புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 15 முதல் 20 வரை உள்ள பகுதியில் அடங்கியிருக்கிறது. இதற்கு நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு ஆசீர்வாதமும் சாபமும், பிளஸிங் அண்ட் கர்ஸ். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய இதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாயிருக்க கடவுது. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமான பரிசுத்த பவுல் திருச்சபை விசுவாசத்தாலே இந்த நாளிலே இந்த பிரசங்க பகுதியிலே கடவுள் 2 விஷயங்களை முன்பாக வைக்கிறதை பார்க்கிறோம். அதாவது உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15 - 20 வரைக்குமே பார்க்கிற போது 2 விதமான காரியங்கள். அடிப்படை தேர்வை, வாய்ப்பை கடவுள் முன்பாக வைக்கிறார். யாருக்கு முன்பாக வைக்கிறார் என்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக வைக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக வைத்தார் என்றால் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கிறார். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்டது இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அவருடைய வார்த்தைக்கு முழு உலகமும் கட்டுப்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் நம்மை படைத்த தெய்வம், நம்மை வழிநடத்துகிற தெய்வம், அவருக்கு சகல உரிமையும் உண்டு. ஆகவே இந்த 2 வாய்ப்பை முக்கியமாக கடவுள் வைக்கிறார். ஒன்று, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதன் மூலமாக கிடைக்கின்ற ஜீவன், வாழ்வில் செழிப்பு மற்றும் அவர் வழிநடத்தி செல்லுகின்ற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல அவர்கள் போய் சேர்ந்து அவர்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகின்ற ஒரு காரியம் உலக வாழ்க்கைக்குரிய ஒரு ஆசீர்வாதம். அதே காரியத்தை நாம் நம்முடைய கான்டெக்ஸ்ட்ல இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய கட்டளைக்கு அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற போது நமக்கு வாழ்வு, அதாவது ஜீவன், வாழ்விலே செழிப்பு not only in terms of material gains or properties and assets, but அது ஒரு திருப்தி என்ற ஒரு காரியத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்து, பாலும் தேரும் ஓடுகின்ற தேசம் இன்றைக்கு இருக்கின்ற கானான், அதாவது இஸ்ரவேல், உலகத்துக்குரிய இஸ்ரவேல் அல்ல, பரம கானானுக்கு செல்லுகின்ற வாய்ப்பு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற போது அவருடைய பிரமாணங்களை, நியாய பிரமாணங்களை நம்ம கீழ் கை கொண்டு நடக்கின்ற போது, அவருடைய பிள்ளைகளாக நாம் நடக்கின்ற போது இது ஒரு ஆசீர்வாதம். இல்லை என்றால், கீழ்ப்படியாமல் போனால் மற்ற கடவுள்களிடம் திரும்பி அழிவையும் சாபத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும். மற்ற கடவுள் என்று சொல்கின்ற போது இன்றைய காலகட்டத்தில், in today's globalization world, we see not different gods, because we are not the followers of different gods. We believe in only God, one God. அந்த ஒரு அடிப்படையிலே நாம் உண்மையா இருக்கிறோமா, அந்த கடவுளை பின்பற்றுவதிலே நாம் உண்மையா இருக்கிறோமா என்பது மிக முக்கியமானது. அதில் மாயமாலம் காட்டுவது முக்கியமாக உலக பிரகாரமான பொருள் ஆசைக்கு ஆசைப்படுகிற எவரும் விக்கிரகாரங்களை செய்கிறார்கள். பொருள் ஆசை கண்ணை மறைத்து விடும், கர்த்தருக்கு விரோதமாக எழுப்பி அக்கிரியை செய்ய தூண்டும். பணம், பொருள் என்று, ஆஸ்தி, அந்தஸ்து என்று வந்து குவிகின்ற போது கடவுளை நாம் மறந்து போவோம். அப்படித்தான் மக்கள் செய்தார்கள். ஆகவே அழிவை பெற்றார்கள். கீழ்ப்படியாமல் மற்ற கடவுள்களிடம் திரும்பினார்கள், பாகங்களை தரிசித்தார்கள் என்றால் நாம் பாகங்களை தரிசிக்கல. ஆனால் எப்பொழுது பொருளாசை என்னும் விக்கிரகாரத்துக்கு விலகியிருங்கள், எச்சரிக்கையார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொல்லுகிறார். இல்லை, இப்படி நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் அழிவையும்
சாபத்தையும் பெறுவீர்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்றது. ஆகவே மிக கூர்மையான ஒரு மாறுபாடான வேறுபாட்டை மையப்பொருளாக கொண்டு இஸ்ரவேல் மக்கள் முன் வைக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் வாய்ப்பு. ஜீவனா மரணமா? Before you, it's up to you to decide life or death. அடுத்து நன்மையா தீமையா, good or evil, நன்மை செய்ய வேண்டுமா அல்லது தீமை செய்து இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா? மூன்றாவதாக பார்க்கின்ற போது கடவுள் நம்ம முன்பாக வைத்தது ஆசீர்வாதம் வேண்டுமா அல்லது சாபம் வேண்டுமா? சோ வெரி சிம்பிள். இல்ல ரெண்டு காரியங்கள். இதன் மூலமாக, அதாவது இதை நாம் பகுத்தறிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு வாழ்வு, நமக்கு நன்மை, செழிப்பு, எல்லா காரியத்தையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் இதை பகுத்து அறியத்தக்கதான ஒரு பகுத்தறிவை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has bestowed us sixth sense to determine the good and bad in our life. இல்லையா? சோ மிக முக்கியமான ஒரு காரியமாக ரெண்டு விஷயங்கள் மூலமாக இந்த நாளின் பிரசங்க பகுதியை நாம் அலசி ஆராய்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும். முதலாவதாக பார்க்கின்ற போது 15ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். The choice before the Israelites, and in today's context it is before us. The choice, ஏற்கனவே சொன்னேன், this choice is not a arbitrary. It's not an arbitrary. இது ஒரு தன்னிச்சையாக அல்லது கடவுள் நியாயமற்ற முறையில மக்கள் முன் வைக்கின்ற ஒரு வாய்ப்பு இல்ல. இது நியாயமான ஒரு வாய்ப்பு இல்லையா? அவர் வைக்கிறார். கடவுள் இந்த உலகத்துல அவர் பிரியமாய் வாழ்கின்ற போது அவரோடு வைத்துக் கொள்வார். இல்லை என்றால் அவரிடத்திலிருந்து அனுப்பி விடுவார். அதாவது அவரோடு கூட இருப்பது பரலோகம், அவரோடு கூட இருப்பது ஆசீர்வாதம், அவரிடத்துல இல்லாமல் நாம் கொடுக்கப்படுவது என்பது சாபம், நரகம். எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த காரியம் தான். பிரியமானவர்களே, இந்த வாய்ப்பில பார்க்கின்ற போது மக்கள் ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும். கடவுளுக்கு பயந்து அவரை நேசித்து அவர் வழியிலே நடந்து அவரையே சேவித்து அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கையை மீறாமல் உலகத்தில் எல்லா நல்வாழ்வையும் பரிபூர்ண வாழ்வையும் பெற ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அருமையான ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. 16ஆம் வசனத்துல பாருங்கள். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்லி மோசே, கடவுளுடைய தாசனாகிய மோசேயின் மூலமாக இந்த காரியத்தை நமக்கு ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, செய்ய வேண்டிய காரியம் கடவுளத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இதே உபாகமம் புஸ்தகத்துல நாம் பார்க்கின்ற போது உபாகமம் புஸ்தகம் 20 ஆரம்பத்திலேயே அந்த காரியங்கள் வருகிறது. அதை நாம் பார்க்கின்ற போது இங்கே மிக தெளிவான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பாருங்கள். இஸ்ரவேலே கீழ் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவர்களை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டிலும் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. எல்லா இடத்திலும் இது அதாவது பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தமே. தனிப்பட்ட முறையில நீயும் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பின்பற்ற வேண்டும். நீ வாழ்கிற சமுதாயத்திலும் இது பின்பற்றப்பட வேண்டும். இதை செய்ய வேண்டிய கடமை உனக்கு உண்டு என்றது. அதாவது கடவுள் மேல் அன்பு கூற வேண்டும். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். இதைத்தான் இந்த பிரசங்க பகுதியில மிக தெளிவாக சொல்றது. அந்த 16ஆம் வசனத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறவும்.
பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல அவர் மிக அழகான ஒரு விளக்கத்தை அங்கே கொடுப்பதை நாம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்துல அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமான கற்பனை, எந்த ஒரு கற்பனை முதலிலே வருகிறது? which one is the primary one, the most important one among the statutes என்று கேட்கிற போது நியாய பிரமாணத்துல முதலாவதாக பிரதானமான ஒரு கட்டளை என்னென்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்ற அந்த காரியத்தை மிக தெளிவாக சொன்னார். ஏற்கனவே வாசி கேட்ட இந்த உபாகமத்துல நம்ம பார்த்தோம், 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல அந்த காரியத்தை நாம் பார்த்தோம் இல்லைங்களா? பிரியமானவர்களே, இது முதலாவது பிரதான கற்பனை. இரண்டாவது, இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ரெண்டு காரியத்தை இங்கே சொல்கிறார். இவ்விரண்டிலும் கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இந்த ரெண்டு காரியங்களையும் பின்பற்றுகின்ற போது நீங்கள் நியாய பிரமாணத்தை முழுமையாக பின்பற்றுகிறீர்கள் என்ற அர்த்தம். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ரெண்டே ரெண்டு விஷயம். உன் கணவனை நேசிக்க வேண்டும், மற்றவர்களை நீ நேசிக்க வேண்டும். பரனை நேசி, பிறனை நேசி. சிம்பிளா சொன்னா ரெண்டே ரெண்டு விஷயம். இந்த காரியத்தை தான் செய்யாமல் தவறி போனார்கள் இஸ்ரவேல் மக்கள். நாமும் கூட இன்றைக்கு அதைத்தான் செய்கிறோம். சர்ச்சுக்கு வரணும்ன்றது அக்கறை உண்டா? நேரத்துக்கு நம்ம இவ்வளவு நாள் போலி என்ற ஒரு அக்கறை உண்டா? நம்முடைய தாய் சபையில தான் போய், அதாவது கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு அக்கறை காலாகாலமாக பாரம்பரியமாக சொல்லப்பட்ட அந்த காரியம் எங்கே போனது? ஏன் செய்யவில்லை? நீங்களாவே முடிவு எடுக்கலாமா? ஏன் வருவது கிடையாது? கடவுள் மாத்திரம் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவோம். இது கட்டாயமா? அவரை நம்ம வற்புறுத்துறோம் இல்லையா? அவரை கட்டாயப்படுத்துறோம், அவரை துக்கப்படுத்துறோம். கடவுளை வந்து தொழுது கொள்ள முடியாதபடிக்கு உன்னுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தால் கடவுளை விட்டு நீ விலகி செல்கிறாய். உன்னுடைய பிள்ளைகளை நீ விலக்கி செல்லுகிறாய் கடவுளை விட்டு என்ற அர்த்தம். மிக ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். பெற்றோர்களே, நீங்கள் ஒரு முன்மாதிரியை நீங்கள் வைக்க வேண்டும். இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகள் பின்பற்ற மாட்டார்கள். உங்களுக்கு எங்கே போறது கர்த்தருடைய பயம். நான் ஒரு ஊழியக்காரன், நம்முடைய திருச்சபை பார்த்து சொல்லுகிறேன், வராதவர்களை நான் பார்த்து சொல்கிறேன். வாரம் 6 நாள் இருக்கு, 7ஆம் நாளில் கடவுளை தேடுவதை விட வேற என்ன வேலை உங்களுக்கு பெரியது? கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்து நான் புத்தி சொல்ல எனக்கு உரிமை உண்டு. தயவு செய்து வராதவர்கள் உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் போய் சொல்லுங்கள். ஏனென்றால் நான் இந்த காரியத்தை சொல்லி அல்ல, இது கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை. பழைய ஏற்பாட்டில பார்க்கின்ற போது அந்த ஓய்வு நாளை ஆசிரிக்காதவனை கொண்டு வந்து கல்லெறிந்து கொல் என்று கடவுள் சொல்லுகிறார். அவர் எரிச்சலுள்ள கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண விஷயம் கிடையாது. மனப்போற போக்குல நீங்க 5 மினிட்ஸ் லேட்டா போய் பாருங்க. நீங்க வேலை மேல ஏன் இங்க அந்த அக்கறை இல்லை? ஏன் லேட்டா வரீங்க? நீங்க சாதாரணமா மறந்துறீங்க. நல்லது கிடையாது. பிரியமானவர்களே, நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க வருத்தப்பட்டினாலும் சரி, அதாவது பிள்ளை நடக்க வேண்டிய வழியில நடத்து, சிறு வயதுல முதிர் வயதில் விடாது இருப்பாங்க. நல்ல காரியத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு அக்கறை இருப்பதனால, உங்களை குறித்து அதிகமான ஒரு அக்கறை, பாசம், அன்பு, எல்லாரும் நாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அக்கறை இருக்கிறதுனால அவரை அதிகமாக தேட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். இங்கே இந்த காரியத்தை தான் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது 16ஆம் வசனத்துல. நீங்களும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன். அதுல இந்த 2 கட்டளைகளும், நீ கடவுளை நேசிக்க வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்ற அந்த முழு தாற்பயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டால், இது நமக்கு என்ன? இது புரிந்து கொண்டால், இதை புரிந்து கொண்டால் நாம் பின்பற்றுவோம். அப்போ அது நமக்கு என்ன? உபதேசம், டாக்டரின்.
புரியாமல் போனால் அது இட் இஸ் a philosophy. philosophy கடவுளுக்கு முன்பாக ஒண்ணு எடுபடாது. புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் சொல்ல காது உள்ளவன் கேட்க கடவன். புரிஞ்சுங்களா? ஆகவே பிரியமானவர்களே, செய்ய வேண்டிய காரியம் இதுதான், மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மோசே சொல்ல வேண்டிய ஒரு கடைசி, அதாவது பிரியாவிடை உரை இது. So it is a farewell address to the people of Israelites by Moses. So கர்த்தருடைய தாசனாகிய மோசே அவர் மரிப்பதற்கு முன்பதாக சொல்லுகின்ற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியம், நீ கடவுளை உன் முழு இருதயத்தோடு நீ நேசி, அவருடைய பிரமாணங்களை நீ பின்பற்று, அதுபடி சாட்சியாக வாழ என்று சொல்லி. So Moses farewell address. Then we also see the Joshua's takeover of the responsibility to lead the people towards Canaan. பிரியமானவர்களே, இந்த ஒரு பிரசங்க பகுதியிலே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம் என்னென்றால், அதாவது நியாயப்பிரமாணத்தை பல சூழ்நிலைகளிலே விளக்கி சொல்லி, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்தை மோசே பல விதங்களிலே அவர்களுக்கு விளக்கி சொல்லி வருகிறார். So he reviewed the law and he also explained about the renewal of the covenant. அந்த உடன்படிக்கையை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்ற காரியத்தையும், அதை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற காரியங்களையும் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வழிநடத்தி வருகிறார். கடைசியாக சொல்கின்ற காரியம் இதுதான், மரிப்பதற்கு முன்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், நீ கடவுளிடத்திலே முழு மனதோடு நீ அவரை நேசிக்க வேண்டும், அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இதிலே நலமானதை தெரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே சன்மார்க்கமாக வாழத்தான், துன்மார்க்கமாக அல்ல, பொல்லாத வழியில செல்ல அல்ல. இன்றைக்கு வாசிக்கிற சங்கீதத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? பொல்லாதவன் என்ன அது இருக்குது? பொல்லாதவன் யாரு இருக்குதா, இல்ல பாக்கியவான் யாரு இருக்குதா? நம்முடைய பாட்டு புஸ்தகத்துல என்ன இருக்குது? சங்கீதத்துல கொஞ்சம் தயவுசெய்து தெரியுங்க, வரும்போது ஒவ்வொருத்தரும் நீங்க பைபிள் எடுத்துருவாங்க, உங்களுக்கு சொந்தம் கொண்டாடுங்க, அது உங்களுடைய சொத்து. நீங்கள் கொண்டு வராத சூழ்நிலையில இங்கே வைக்கப்பட்டிருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்காக நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு சொத்து இருக்கிறது என்றால் கடவுளுடைய வசனம் தான். படிக்குமா என்ன இருக்குதுல்ல, பாக்கியமானவன். சோ ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் என்றால், பொல்லாதவனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவியின் வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமலும், அதாவது துன்மார்க்க வாழ்க்கையிலே வாழாமல் கர்த்தருடைய வார்த்தையிலே முக்கியமா, அதாவது பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன், அதன்படி வாழ்கிறவன் பாக்கியவான். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதாவது ஆலயத்துக்கு வந்தால் காது இங்கதான் இருக்கிறது, கவனம் வேற எங்க போகும்போது காது இங்கதான் நான் கேட்காது. புரிச்சுக்கல? ரெண்டு விஷயம் தான் நீங்க வைக்கப்படுகிறது, ஜீவன் அல்லது அதாவது அழிவு, லைஃப் ஆர் டெத். எதை நாம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம்? நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா அல்லது சாபம் வேணுமா, நன்மை வேணுமா தீமை வேணுமா என்று பார்க்கும்போது ஞானமா யோசித்து நல்லதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். நீ கேளாத படிக்கு மனம் பேதித்து 10ஆம் வசனம், இழுப்பட்டு போய் வேறு தேவர்களை பணிந்தவர்களை சேவிப்பானால் நீ சுதந்திரிக்கிறதுக்கு யோதனை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். அங்க கொண்டு வரப்பட்ட ஜனங்கள், வழிநடத்தி கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் போனாங்களா? எல்லாம் வனாந்தரத்திலே செத்து போனாங்க. அதுல புதிய தலைமுறையாக பார்க்கின்ற போது காலேப் ஜாஷுவாவுடைய அந்த குடும்பம் தான் போனது என்று சொல்லி, அப்போ அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கிளாதபடிக்கு அந்த ஸ்டிஃப் நெக்ட் மைண்ட் செட் என்பது இருக்கக்கூடாது. அடம் பிடிக்கிறது நல்லது கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே நாம் பார்த்தோம். அதாவது இப்ப இந்த 19ஆம் வசனத்துல நாம் பார்க்கிற போது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் எனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். He himself gives an opportunity, a choice to choose the life. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் அழிந்து போக கடவுள் வரவில்லை, நாம் பிழைக்கும்படியாக
வாழ்வு பெறும்படியாக, அந்த வாழ்வு பரிபூர்ணப்படும்படியாக வந்தார். He came to this world to give us life, the abundant life. He is able to give us eternal life, provided we must and should follow his footsteps, and we must and should follow all his statutes in our life. வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏதோ கடமைக்கு வந்தம் போனது கிடையாது. பிரியமானவர்களே, நான் மிக இந்த காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறது என்றால், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்கின்ற போதுதான் அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் வேற எந்த விஷயத்திலும் குறுக்கு வழியை தேடவே முடியாது. அந்த குறுக்கு வழியில கடவுளுக்கு தெரியவும் தெரியாது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஜீவன், வாழ்விலே செழிப்பு, ஆசீர்வாதம் மற்றும் அவரையே அண்டிக் கொள்ளும் போது அவர் அருளும் நித்திய ஜீவ வாழ்வை நாம் பெற இந்த வாழ்க்கையில ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பை, இதை நாம் விட்டுவிடக்கூடாது. மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதை விட்டுவிட்டால் நம்மை போல ஒரு பரிதவிக்கத்தக்க ஒரு மக்கள், அறிவில்லாதவர்கள் என்று சொல்லலாம், யாரும் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, காரணம், இந்த உலகத்திலே கடவுள் நம்மை பகுத்து அறியத்தக்கதான ஒரு காமன் சென்ஸ் கொடுத்துக்கிறார் இல்லையா? நல்லது கெட்டது, நன்மை தீமை இன்னது என்று அறியத்தக்கதான ஒரு ஞானத்தை மனசுக்கு மாற்றம் தான் கொடுக்கிறார். வேற யாருக்கும், வேற எந்த மிருகங்களுக்கும் உயிரினங்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. கடவுள் நம்மை அவர் சாயலாக படைத்தார். தட் இஸ் வெரி வெரி யூனிக் ஃபார் அஸ் இல்லையா? மனுஷரை அவருடைய சாயலாக படைத்திருக்கின்ற போது அவருடைய ஞானம், அறிவு, தூய்மை, ரட்சிப்பு எல்லாமே அதுல வருகிறது. அந்த காரியத்தை நாமும் வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே அவர் காட்டுகின்ற வழியிலே செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்துல நாம், அதாவது அவருடைய உலக தோற்றத்துக்கு முன்னர் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தான் படைத்த மக்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. என் மக்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் காத்திருக்கிறார். வருவார்களாக என்று அவர் சொல்லவில்லை, வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில அவர் எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அவர் பிரியமா நடந்து கொண்டிருக்கிறோமா? எல்லாரும் யோசிப்பார். உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆகாய் கூட அதான் சொல்ற, கன்சிடர் யுவர் வேஸ். எந்த இடத்துல நாம் தவறி போயிருக்கிறோம், நாம் திருத்திக் கொள்வது நல்லது. அது மிக முக்கியமானது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், we have minds to think with, hearts to feel with, and a will to desire with, and thus God tells us to make a right decision. ஆகவே ஒரு நல்ல முடிவை எடுங்கள் என்று சொல்லி இங்கே ஒரு ஆலோசனையாக மோசே சொல்கிறார். ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் பிழைத்தால் உலக வாழ்க்கையில மாத்திரமல்ல, மேலோக வாழ்க்கையிலும் இங்கே நீங்கள் அவரை சாட்சி பகிர்வீர்கள். ஆகவே இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் உயிரற்ற ரோபோட் அல்ல பிரியமானவர்களே இல்லையா? ரோபோட் வந்து நம்ம, அதாவது இன்றைக்கு இருக்கின்ற இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில பார்க்கின்ற போது அவர்கள் நினைக்கின்ற வண்ணமாக இயக்க முடியும். இந்த ஏஐ டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் அந்த டெக்னாலஜி கொஞ்சம் வித்தியாசம் அடைந்திருக்கிறது இல்லையா? சோ ஆனால் அது நிலையானது அல்ல. நம் ரோபோட்கள் அல்ல இல்லையா? இந்த உயிரின் ஜீவன் மற்றும் அதற்கு சொந்தக்காரர் கடவுள். ஏனென்றால் இங்கே 20ஆம் வசனத்துல பாருங்கள், கர்த்தரின் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுமான, அவரே உனக்கு ஜீவன். என்னுடைய பெரிய மாமனார் இறந்துட்டார் ஆம்பூர்ல, கஸ்பா பீல அவருடைய வீடு. என்னுடைய மைத்துனர் ஐராமாவுடைய அண்ணன், அவரு அந்த போட்டோல என்ன எழுதியிருக்காருன்னா, அவருடைய பிறப்பு மறைவது பற்றி போடுறதுக்கு முன்னாடி மேல ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, எங்கள் உயிரின் ஜீவன் என்னுடைய தகப்பனர், எங்களுடைய உயிரின் ஜீவன் என்னுடைய தகப்பனார். அப்போ அந்த உயிரை கொடுத்த ஜீவன் அவருக்கு. ஆனால் முழு உலகத்துக்கும் ஆண்டவர் அவருடைய ஜீவனை கொடுக்கிறார். தட் இஸ் இட் ரியாலிட்டி, தட் இஸ் இட் கிரவுண்ட் ரியாலிட்டி. இங்கே அதான் சொல்லப்பட்டது, அவரை பற்றிக் கொள்வார், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்.
நம்மை படைத்து போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன் இன்னார் என்று நாம் ருசித்து அறிந்திருக்கிறோம். உலகம் நம்மை கைவிடலாம், நம்முடைய பெற்றோர்கள் நம்மை கைவிடலாம், கணவன் மனைவி உறவில வேற்றுமைகள் வேதனைகள் ஏற்படலாம், பிள்ளைகள் பெற்றோருடைய வாழ்க்கையில பல கலக்கங்கள் குழப்பங்கள் ஏற்படலாம், உறவினர்கள் மத்தியில பல பிரச்சனைகள் ஏற்படலாம், சமுதாயத்திலே நம்மை புறக்கணிக்கலாம். யார் புறக்கணித்தாலும் நீ நீதியோட நியாயத்தோட இருக்கின்ற போது கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்வார். உன்னை புறக்கணித்தவர்கள் எல்லாம் உன்னை ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும். நம்மை வாழ விடாதவர்கள் வந்து நம் வாசல் முன் நிற்க வைத்து விடும். அது செய்த நல்ல காரியத்தின் மூலமாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கின்ற போதுதான். அதை பொதுவா தர்மான்னு சொல்லிடுவாங்க. தர்மம் தலை காப்புன்ற ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரை நாம் இன்னார் என்று நாம் ருசித்து அறிந்திருக்கிறோம். நம்மால் கடவுளின் வார்த்தையை கேட்க முடியும், அவருடைய சித்தத்தை கற்றறிய முடியும். கீழ்ப்படிவதா அல்லது கீழ்ப்படிய கூடாதா என்று முடிவெடுக்கின்ற அந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும். ஆனால் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் நம்மை படைத்தார். ஆகவே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவோம். சாபம் நமக்கு தேவையில்லை, பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்வோம். ஆகவே செய்ய வேண்டிய எந்த காரியம், அந்த ரெண்டு காரியத்தைல ரெண்டுமே சொல்லப்படுகிறது. வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் போக்கஸ் பண்ண சாபம், இன்னொரு பக்கம் நரகம், இன்னொரு பக்கம் பரலோகம் என்று இந்த ரெண்டு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எந்த ஒரு காரியத்தையும் இந்த உலகத்துல நாம் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். செய்ய வேண்டிய எளிய காரியம் என்ன என்பதை ரோமர் 10 அதிகாரம் 6 10 வரைக்குமாய் பவுல் அப்போஸ்தலன் விளக்குகிறார். அது அதுபடி நாம் பார்க்கின்ற போது, அந்நிய தேவர்களை உணராதே சேவிக்காதே, அந்நிய தேவர்களை சேவித்தால் தேசத்தை சுதந்திரித்து நெடுநாள் வாழாமல் நிச்சயமா அழிந்து போவோம். ஆகவே அதிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அவரை அறிகின்ற அறிவிலே விசுவாசத்துல நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதை பிரியமானவர்களே, செய்ய வேண்டிய ஒரு காரியம், வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நாம் வளர்ந்து பழுகி பெருக வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால் அந்த காரியம் மறுபடியும் சொல்கிற அவரிடத்துல அன்பு கூற வேண்டும், அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். இது செய்யக்கூடிய காரியம். டூஸ் டோன்ட்ஸ் என்று பார்க்கும்போது செய்யக்கூடாத காரியம், அந்நிய தேவர்களை நாம் பின்பற்றக்கூடாது. அந்நிய தேவர்களை சேவித்தால் அதிக நாள் வாழ முடியாது. அந்நிய தேவர்கள் என்று சொல்கின்ற போது இன்றைய காலகட்டத்தில் பொருள் ஆசை என்னும் விக்கிரக ஆராதனை. ஆகவே ஆசைப்பட வேண்டியதுதான். அதுக்காக கடவுளை விட்டு போய் தேட வேண்டும் என்பதல்ல, கடவுளை விட்டு வேற பங்கன்ல போய் சேரணுன்றது கிடையாது. ஏனென்றால் கடவுள் அன்புள்ளவர், பாசம் உள்ளவர், மனதிற்கு முடியவர், அதே நேரத்தில் அவர் எரிச்சல் உள்ளவர் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்ன பிறகு அதை செய்ய வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஏன் இதுல நிர்விசாரம்? நாம் இன்றைக்கு எல்லா நன்மை பெற்றிருக்கிறோம் என்றால் அவராலே, என்னுடைய படிப்பினாலேயோ பணத்தினாலோ என்னுடைய சாமர்த்தியத்தினால கிடையாது, என்னுடைய கைபலத்தினால கிடையாது. கடவுளுடைய கிருபை இம்மட்டுமாய் நம்மை வாழ வைத்திருக்கிறார், வழிநடத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மாஸ் கேட்ட அந்த காரியத்தில் கூட சுவிசேஷ வாக்கியத்தில் லூக்கா சுவிசேஷம் 14 அதிகாரம் 25 35 வரைக்குமா பார்க்கின்ற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு காரியம். அங்கே கடவுள் சொல்கின்ற அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் தன்னுடைய 26 யாதொருவன் இடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்ப எல்லாரையும் வெறுக்கணும். அடுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவர் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அப்படின்னா ஆண்டவர் என்னதான் சொல்ல வராது? அது கொஞ்சம் ஏதாவது புரிஞ்சுதா? நமக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஏன் ஜீசஸ் யூசஸ் as a hyperbolic language, அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி, ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுற காரியம் இல்லை. இது மிகைப்படுத்தி பேசுகிற காரியம் அல்ல. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் மனைவி சகோதரி பிள்ளை எல்லாம் தன் ஜீவனையும் வெறுத்து என்னை பின்பற்றணும் என்ன செய்கின்றார். அப்ப எல்லாரையும் விட்டுன்னு அர்த்தமா? இப்படி சொல்வதால் நாம் நம்முடைய குடும்பத்தையும் உறவுகளையும் வெறுத்து
ஒதுக்கி தள்ள வேண்டும் என்று அல்ல, மாறாக அவர்களை காட்டிலும், அவர்களை நேசிப்பதை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். That is the, that is the focus, that is the essence of this verse. அவங்களால வெறுக்கணும் இல்லை, குடும்ப உறவே தேவையில்லை, நான் தனியா பாஸ்டர் கடவுளை என்ன வழி வந்து அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அவரை அதிகமாக நேசிக்க, தன்னுடைய ஜீவனையும் பெரிதாக எண்ணக்கூடாது. நான் ஒண்ணும் கிடையாது. அதனால்தான் கடவுளுடைய தாசன் எழுதிய நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட நான் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே அவரை நாம் பின்பற்ற வேண்டும். இதே சுவிசேஷ வாக்கியத்துல 33ஆம் வசனம் பாருங்கள். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். பொருளாசைகளை அதோடு ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடாது. பணாசைகளை ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடாது. உலக பிரகாரமான நேரங்கள் கடவுளை தொழுது கொள்வதற்கு உங்களுக்கு தடை இருக்கக்கூடாது. கடவுளை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது அவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவை எல்லாம் வாழ சுருட்டில வரும், உன் பின்னாடி வரும். நீ போய் தேட வேண்டியது. நீ எப்ப போய் தேட ஆரம்பிக்கிற, கடவுளை மறக்கிறியோ, நீ எல்லாம் பெறலாம், எல்லாம் கிடைக்கும். நிம்மதி கிடைக்காது. எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். பிரியமான சொல்ற நிம்மதி கிடைக்காது. கடவுளை தேடு, அந்த நிம்மதி என்பது கிடைக்கும். கடைசியாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு மனுஷன், அவன் ஒரு நல்ல விசுவாசி. அவன் ரொம்ப ஒரு ஏழ்மை நிலைமை. ஒரு நல்ல விசுவாசியா இருக்கிறவன் கண்டிப்பா எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆனா கர்த்தருக்கு பிரியமா இருக்கின்ற போது அந்த ஒரு லாசரு இல்லையா, அந்த ஐஸ்வர்யான் கிட்ட உட்கார்ந்தவன் அவன் பரலோகத்துல வைக்கப்பட்டான். இவனிடத்துல ஒரு குதிரை இருந்தது. கடைசியாக அதை விற்றால் தான் அவனுக்கு கடைசி காலத்துல பிழைப்பு நடத்த முடியும். அந்த குதிரையை விற்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கெட்டுக்கு வந்து அதை கூவி விற்க ஆரம்பித்தான். இவன் ஒரு விசுவாசி. அதை பலர் வந்து கேட்க ஆரம்பித்தார்கள். அதுல ஒருவன் வந்து பேச ஆரம்பிச்சான், நெகோசியேட் பண்ண ஆரம்பிச்சான். சரி, ஏதோ ஒரு வேலை பேசப்பட்டது, அந்த குதிரையை விற்க. வாங்கினவனுக்கு இந்த விற்றவன் அந்த ஓனர் சொல்றான், ஐயா இது வந்து நான் ஒரு 2 விஷயம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறேன், அதை இது பின்பற்றோம். ஒண்ணு, அல்லேலூயான்னு சொன்னா இது ஓட நல்லா ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு, ஆமைன்னு சொன்னா நின்றுரும். புரிஞ்சுதா? 2 விஷயம் தான். இங்க கூட வைக்கப்பட்ட காரியம் இருந்துன்னா ஆசீர்வாதமா சாபமா, ஜீவனா மரணமா, நன்மையா தீமையா. சொல்லப்பட்ட காரியம் என்ன? அல்லேலூயா சொன்னா ஓடும், ஆமைன்னு சொன்னா நின்றுரும். வாங்கினவனும் விசுவாசி சந்தோஷத்துல ஏறி உட்கார்ந்தா காசு கொடுத்த பிறகு அல்லேலூயான்னு சொன்னா உடனே ஓட்ட பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், நல்லா வாங்கிட்டதுனால அல்லேலூயான்னு சொன்னாரு. ரொம்ப அதாவது விசுவாசத்துல ரொம்ப அதிகமா உற்சாகப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியா சொல்ல இது என்ன பண்ண ஆக்சிலரேட் ஆகுது, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. வேகமா ஓடிச்சு. ஒரு மலை பக்கம் ஓடிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மலை பக்கம் ஓட ஆரம்பிச்சு. அல்லேலூயா சொன்னது. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்விங்ல ஓடிடுச்சு. அந்த பக்கம் பார்த்தா திடீர்னு பாதாளம் வர மாதிரி. இவரு அடுத்த வார்த்தை தெரியல. அல்லேலூயா சொன்னவரும் ஆமென் வந்துட்டார். புரிச்சுல? அடுத்து பாதாளத்துலதான் போய் பாருங்க உயிர் போவோம். அந்த நேரத்துல இவரும் ஒரு விசுவாசியில கடைசியில உங்களுக்கு காலம் கெட்டு போயிடுது, போற நேரம் வந்துட்டு போல இருக்கு, அதனால ஒரு ஜபம் பண்ணிடலாம் சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஜபம் பண்ணார். ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலை என்னை காப்பாற்றும், என்ன பண்றதுன்னு தெரியல. 2 விஷயம் தான் சொன்னாரு. நான் மறந்துட்டேன், நான் தெரியல. 2 விஷயம் தான் மறந்து போயிடும். அவன் மறந்து போன விஷயம் அவனுக்கு தெரியல. அதனால ஓடினு போது கண்ணுமணி தெரியாம ஓடினு. அந்த நேரத்துல அவன் ஜபம் பண்ணான் பயத்தோட, என்ன அவன் தெரியல. கடைசியில கடவுள்கிட்ட கேட்டு என்னை காப்பாற்றாண்டவரே, உங்களுடைய பாத்துல என்ன ஒப்புடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவன் பண்ணிட்டு கடைசியில இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஆமென். ஆமென் என்னாச்சு? அவன் பாக்குறான் பாதாளத்துக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அது வச்சா பாதாளத்துல விழுந்துடும். அந்த ஓரத்துல நின்று குதிரை. இப்ப ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு.
ரொம்ப சந்தோஷம், அல்லேலூயாவிட்டான். என்ன ஆச்சு அப்புறம்? அடுத்து பாதாளத்துல போயிடுச்சு. நம்ம என்ன செய்யறது தெரியாம செய்து கொண்டிருக்கிறோம். ரெண்டே ரெண்டு விஷயம் தான், அதை மறந்து போகிறோம். கர்த்தருக்கு பிரியமா நடக்கின்ற போது வாழ்வு, இல்லை என்றால் சாவு. கடவுளை ஏற்றுக்கொள்கிறது, அவருக்கு பிரியமா நடக்கின்ற போது, அவருடைய அன்பு கூர்ந்து அவருடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகின்ற போது, எல்லா மக்கள் மத்தியிலும் அவருடைய அன்பை ஒரு நல்ல ஒரு சாட்சியை வாழ்கின்ற போது வாழ்வு, நித்திய வாழ்வு. இல்லை என்றால் நித்திய மரணம். இதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? வாட் இஸ் அவர் சார்ஜ் பிஃபோர் அஸ்? பிரியமானவர்களே, யோவான் 3:36 பார்க்கின்ற போது, குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. ஆகவே அவரிடத்துல விசுவாசமாய் இருக்கின்ற போது அந்த நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளுகின்ற நித்திய வாழ்வுக்கு என்று நம்மை கடவுள் அழைத்து செல்வார். ஆகவே தான் சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேருக்கும் அது அபிமானி. இது நம்முடைய அபிமானிகள் யாரு இந்த உலகத்துல? சத்திய வேதம். அதனாலதான் பாருங்க, வேதம் நமக்கு விலையேறப்பட்ட செல்வம். வேத புத்தகமே விலைப்பற்ற செல்வம். நீங்க வருகின்ற போது அடுத்த முறை பார்க்கும்போது எல்லாரும் நீங்க தனியா நீங்க ஒரு பைபிள் வச்சுருவாங்க, எடுத்துருவாங்க. வேதத்துக்கு நீங்க வெட்கப்படாதீங்க. கர்த்தரை சொல்ல மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வெட்கப்படாதீர்கள். ஏனால் நீங்கள் இப்பொழுது வெட்கப்பட்டால் பிறகு பரலோகத்துல அவர் பிதாவின் முன்பாக அறிக்கையிடுவதற்கு அவர் வெட்கப்படுவார். அங்கு போவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே கர்த்தரை அவருடைய பாத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைக்கென்று இந்த உலகத்தில் வாழ பரிசுத்த ஆவியானவர் கடவுள் தாமே அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். ராபோத்திற்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை நாம் பாடுவோம்.